Hello, my dear students. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா methods of valuation of goodwill. So there are three methods: average profit method, super profit method, capitalization method. Under average profit method, two methods are there. Under capitalization method, another two methods are there. So இந்த எந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்கங்கிறது பார்ட்னர்ஷிப் டீட்லேயே வந்து கிளியராக டிஃபைன் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இன்கேஸ் இஃப் தே வில் ஃபாலோ பார்ட்னர்ஷிப், இல்லை வெறும் ஓரலாக இருந்துச்சுன்னா அவங்க எல்லா பார்ட்னரும் என்ன அக்ரீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்குள்ள மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்ற மாதிரி குட்வில் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ நவ் யூ வில் கம் டு நோ ஒன் கொஸ்டின், வெதர் பார்ட்னர்ஷிப் டீட் இஸ் கம்பல்சரி ஆர் ஆப்ஷனல். எஸ், நோ டவுட் இட் இஸ் பார்ட்னர்ஷிப் டீட் இஸ் ஆப்ஷனல். Okay, but if any disputes will arise, okay, we can solve with the help of only partnership deed, because that is the only evidence in the court. Okay, so always we should prefer to prepare partnership deed. Okay, let us go for the method. First method, average profit method. Okay, what is average profit method? So under this method there are two types. One is simple average profit method, another one is weighted average profit method. Simple average profit method, okay, so in this method we are considering only the normal business profit. Okay, let us read this line. Normal business profits earned by the business for the specified number of years are considered. ஓகேங்களா? அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக என்னென்னா, ஒரு பிஸ்னஸில் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து நம்ம வாங்க போகிறோம். ஸோ அந்த பிஸ்னஸை வாங்குறப்போ நார்மலாக எவ்வளோ ப்ராஃபிட் வருது, அந்த ப்ராஃபிட் வந்து இன்னும் எத்தனை இயர்ஸுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து நம்ம அந்த நார்மல் பிஸ்னஸ் ப்ராஃபிட் மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ அதில் வந்து சில இதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். அது பார்த்தீங்கன்னா அப்நார்மல் கெயின், அப்நார்மல் லாஸ். ஏன் அப்நார்மல் கெயினை அப்நார்மல் லாஸை கன்சிடர் பண்ணுறோம்னா, ஆக்சுவலாக நார்மல்ங்கிறது எப்போவுமே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். பட் அப்நார்மல்ங்கிறது வந்து ஆக்சிடென்ட்லி இட் வில் கம் அண்ட் கோ. ஓகேங்களா? ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ் பை ஃபயர். இப்போ ஒவ்வொரு வருஷம் லாஸ் பை ஃபயர் ஆகுமா? லாஸ் பை தெஃப்ட் ஒவ்வொரு வருஷமும் லாஸ் பை தெஃப்ட் வருமா? நெக்ஸ்ட்டு ஸோ அது வந்து அன்எக்ஸ்பெக்டட் லாஸஸ் என்ன பண்ணியிருப்போம், நம்ம சப்ட்ராக்ட் பண்ணியிருப்போம் ப்ராஃபிட்டில். இங்கே என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு நார்மல் பிஸ்னஸ் ப்ராஃபிட் வேணும், அதனால் அதை வந்து இன்க்ளூட் பண்ணிடுவோம். மீன்ஸ் வி வில் ஆட். ஓகே, அப்நார்மல் கெயின், இப்போ அசட்டை நம்ம சேல்ஸ் பண்ணுறோம், அதில் வந்து ஒரு கெயின் வருது. அப்போ அதே கெயினை வந்து எவ்ரி இயர் இட் வில் கம், ஸோ இட் இஸ் இம்பாசிபிள். ஸோ அதை வந்து என்ன பண்ணியிருப்போம், ப்ராஃபிட்டில் ஆட் பண்ணியிருப்போம். இந்த இடத்துக்கு என்ன பண்ண போகிறோம், சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் சில ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவோம், சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். நெக்ஸ்ட் மீன்ஸ் ஒரு வித்தின் ஆஃப்டர் எக்ஸ்பிளைனிங் தீஸ் ஆல். ஸோ இதோட ஃபார்முலா என்னென்னா, குட்வில் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ். ஆவரேஜ் ப்ராஃபிட்ங்கிறது என்னதுன்னா, லாஸ்ட்டாக வந்து ஒரு 3-4 இயர்ஸ் ப்ராஃபிட் கொடுப்பாங்க. ஸோ சம் ஆஃப் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ஆவரேஜ் ப்ராஃபிட். காமனாக ஒரு ஆவரேஜ்ங்கிறது என்னதுங்க, 2 ஐட்டம் கொடுப்பாங்க, 2 ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் அதுதான் வந்து ஆவரேஜ். ஸோ இந்த இடத்துக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட்ங்கிறது என்னன்னா, கிவன் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஓகேங்களா? ஸோ சம் ஆஃப் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆவரேஜ் ப்ராஃபிட். நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஏன் நம்பர் ஆஃப் இயர்ஸை பர்ச்சேஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இந்த திரும்ப சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஒரு பிஸ்னஸை நம்ம வாங்க போகிறோம், வாங்கும்போது ப்ராஃபிட் இருக்கிற பிஸ்னஸ் தான் வாங்குவோம். ஸோ அந்த ப்ராஃபிட் வந்து ஃப்யூச்சரில் எந்த அளவுக்கு வரும், எவ்வளோ நம்பர் ஆஃப் இயர்ஸுக்கு வரும். ஓகேவா? ஸோ அது நம்மகிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ அதுதான் வந்து என்னதுங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ். யூ கேன் ரீட் ஹியர், நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் மீன்ஸ் த நம்பர் ஆஃப் இயர்ஸ் for which the firm is likely to earn same amount, see, same amount of profit after change of ownership because of the efforts put in the past. Okay, so next இந்த இதில் தியரியில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, this method is not suitable for newly started business. Okay, it is highly suitable for running business. So
So reasons are justification for using average profit and number of years purchase already நம்ம discussion பண்ணியாச்சு. So now we will move to calculate normal business profit. ஓகேங்களா? ஸோ எப்போவுமே வந்து பிஸ்னஸோடைய நார்மல் ப்ராஃபிட் தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அந்த பிஸ்னஸை வாங்கலாமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம கிளியராக டிசிஷன் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து நம்ம இந்த ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடை ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ பேசிக்காக ப்ராஃபிட் ஆர் லாஸை கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ என்னென்ன ஐட்டத்தெல்லாம் ஆட் பண்ணுவோம், என்னென்ன ஐட்டத்தெல்லாம் சப்ட்ராக்ட் பண்ணுவோம். அப்நார்மல் லாஸஸ். ஓகேங்களா? ஸோ லாஸ் பை ஃபயர், லாஸ் பை தெஃப்ட், இது வந்து நாட் ரெக்கரிங் இன் நேச்சர், இட் இஸ் அன் ஆக்சிடென்ட். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம வந்து ப்ராஃபிட்டில் சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ டு கெட் த நார்மல் ப்ராஃபிட் we will add. ஸோ ஆப்போசிட் யூ see less abnormal gain. அப்நார்மல் கெயின் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அங்கே வந்து ஆட் பண்ணியிருக்கோம், நெட் ப்ராஃபிட்டோட ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஃபார் வாட் பர்பஸ்? டு அரைவ் நார்மல் ப்ராஃபிட். நெக்ஸ்ட் லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட். ஸோ நெக்ஸ்ட் லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட். ஓகேங்களா? லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட். ஸோ within the bracket they have given clear meaning since it is not a normal business activity. ஓகேங்களா? நம்ம மீனிங்கில் கூட டிஸ்கஷன் பண்ணும்போது பார்த்தோம், இது வந்து நாட் ரெக்கரிங் இன் நேச்சர். ஓகேங்களா? ஸோ இந்த லாஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துக்கு நம்ம ஆட் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இதே மாதிரி ஒருவேளை கெயினாக இருந்துச்சுன்னா நம்ம ப்ராஃபிட்டில் ஆட் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துக்கு நார்மல் ப்ராஃபிட் வேணும்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சப்ட்ராக்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ நான் ரெக்கரிங் இன்கம்ஸ் ஆர் கெயின் ஆன் sale of fixed assets, see here. Okay, so next overvaluation of opening stock or undervaluation of closing stock. Yes, we will clearly define in format. Overvaluation of opening stock or undervaluation of closing stock. நான் ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு கிளியராக அதோட மீனிங் கொடுக்குறேன். So see, I have taken one example of trading account. So இது ஒரு நார்மலான trading account. So opening stock 30,000, purchase rupees 1,20,000, returns இருக்கு 20,000 rupees subtract means 1 lakh, sales closing stock. So இது வந்து என்னது, ஒரு நார்மலான ப்ராஃபிட். ஓகே, இப்போ ஓப்பனிங் ஸ்டாக்கும் க்ளோசிங் ஸ்டாக்கும் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆச்சுன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போது ஓப்பனிங் ஸ்டாக் நான் என்ன பண்ணுறேன், அதிகமாக என்டர் பண்ணுறேன். இப்போ ப்ராஃபிட் என்னாச்சுன்னு பார்த்தீங்களா, ப்ரீவியஸ்லி இட் வாஸ் 1,20,000 when opening stock is correct amount. Okay, now I am increasing. Okay, 10,000 rupees I am going to increase. You see, gross profit is 1,10,000. அப்போ 10,000 rupees என்ன ஆயிடுச்சு, ரெடியூஸ் ஆயிடுச்சு. அப்போ ப்ராஃபிட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான காரணம் இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன பண்ணணும், நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் ஓவர் வேல்யூஷன் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக்கை நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதே வந்து அண்டர் வேல்யூஷன் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக நார்மலாக எவ்வளவு, 30,000 is the opening stock. Okay, so now I am going to under evaluate it. So 20,000 rupees. Now you see, நார்மல் ப்ராஃபிட்டை காட்டிலும் நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி காமிக்குது 10,000 rupees. ஓகேங்களா? ஸோ எது வந்து இன்க்ரீஸ் பண்ணி காமிக்குதோ அதை வந்து என்ன பண்ணணும், நம்ம டிக்ரீஸ் பண்ணணும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்? ஒரு ப்ராஃபிட்டை எது டிக்ரீஸ் பண்ணிச்சோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணணும், எது இன்க்ரீஸ் பண்ணிச்சோ அதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வந்து என்னது, அண்டர் வேல்யூஷன் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக் என்ன பண்ணணும், நம்ம சப்ட்ராக்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், ஸோ க்ளோசிங் ஸ்டாக் சரி போவோம். ஸோ 30,000 இஸ் அ நார்மல், சேஞ்ச் க்ளோசிங் ஸ்டாக். ஸோ நார்மல்
closing stock is 50,000. Okay, then normal profit is 1,20,000. Now I am going to increase it, so 60,000. So gross profit என்னன்னு பார்த்துட்டீங்களா, increase ஆகுது. ஸோ ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணிச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ தட் இஸ் கால்ட் ஓவர் வேல்யூஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக். ஓகேங்களா, அதை வந்து என்ன பண்ணிடுவோம், சப்ட்ராக்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, ஸோ டேக் another one example. Suppose actually 50,000 is a normal. Now I am going to under evaluate it, 40,000. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து என்ன ஆச்சு, டிக்ரீஸ் பண்ணி காமிக்குது, 1,10,000. ஸோ 10,000 ருபீஸை டிக்ரீஸ் பண்ணி காமிக்குது. எதனால, க்ளோசிங் ஸ்டாக் அண்டர் எவாலுவேட் பண்ணாங்க. ஸோ எது டிக்ரீஸ் பண்ணி காமிக்குதோ அதை வந்து என்ன பண்ணணும், நம்ம ஆட் பண்ணி காமிக்கணும். ஓகேங்களா, ஸோ ஹியர் யூ கேன் அண்டர் வேல்யூஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் we will add. Okay, so next non-recurring expenses. Okay, so which expenditure will not occur in future, okay, those things we will subtract. Like which non-recurring expenses will not occur in future, okay, that thing will be subtracted. Next, this is very important item. Capital expenditure charged as revenue expenditure for purchase of machinery wrongly debited to purchase account. Okay, so let me show you in the format. So see here, 1,20,000 நம்ம ஒரு மிஷினரி பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அது ராங்காக என்ன பண்ணிட்டேன், பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் என்ட்ரி பண்ணுறேன். ஒரு 30,000 ருபீஸ் வேல்யூபிளான மிஷினரி. ஸோ 1,20,000 ப்ளஸ் 30,000, 1,50,000 rupees. ஓகேங்களா, ஸோ மைனஸ் 1,30,000 rupees. ஓகே, ஸோ இப்போ இம்பேக்ட் என்னாச்சு, நார்மல் ப்ராஃபிட் எவ்வளவு, 1,10,000. ஓகே, இப்போ என்னாச்சு, 80,000 rupees. ஓகே, இப்போ என்னாச்சு, ப்ராஃபிட்டு ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஓகே, மிஸ்டேக்கால் என்னாச்சு, ப்ராஃபிட்டு ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ப்ராஃபிட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ஏதாவது ஐட்டம் இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணிடணும், ஆட் பண்ணிடணும். ஓகே, ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சார்ஜ்டு ஆஸ் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, ப்ராஃபிட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருந்துச்சுன்னா அதை நம்ம நார்மல் ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட், ஸோ இந்த நான் ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம். அப்போ ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ணணும், ஓகே, இட் வில் ஹேப்பன் இன் ஃபியூச்சர் பட் நாட் இன்க்ளூடட் இன் த புக்ஸ். அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அது மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும், சே ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்னர்ஸ் ரெமுனரேஷன். ஓகே, ஒருவேளை டிடெக்ட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அதை என்ன பண்ணணும், நம்ம டிடெக்ட் பண்ணணும். ஓகேங்களா, அது மாதிரி தான். இப்போ சில எக்ஸாம்பிள் இன்சூரன்ஸ் ப்ரீமியம். ஓகேங்களா, ஸோ இட் இஸ் ரெக்கரிங் இன் நேச்சர், ஷியூர்லி இட் வில் ஹேப்பன் இயர் பை இயர். அப்படிங்கிற சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணணும், அதை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அல்டிமேட்லி யூ வில் கம் டு நோ வாட் ஆர் த திங்ஸ், okay, reduced the profit we will add, what are the things increased the profit we will subtract. Okay, it means abnormal things we will, abnormal losses we will add, abnormal gains we will subtract. Okay, so now we got normal profit. Okay, so ultimately நம்மளுக்கு இதை சப்ஸ்டிட்யூட் பண்ண பிறகு நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், நார்மல் ப்ராஃபிட்ங்கிறது கிடைச்சிரும். ஓகே, இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் as adjusted profit. ஸோ நவ் இது மாதிரி எல்லா இயருக்கும் வந்து கொடுத்துருக்குற அத்தனை இயர்ஸுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், சப்ஸ்டியூட் பண்ண பிறகு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நம்ம நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏன்னா குட்விலோடைய ஃபார்முலா என்ன, ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ். ஸோ ஃபஸ்ட்டு எதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஆவரேஜ் ப்ராஃபிட். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன, சம் ஆஃப் ப்ராஃபிட் மீன்ஸ் டோட்டல் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் டிட்டர்மைன் த நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ். இது வந்து சம்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ லாஸ்ட் ஸ்டெப் என்னென்னா we will find out the goodwill. What is the formula, average profit into number of years purchase. Okay, so say for example 4 years or profit கொடுத்துருக்காங்க, 15,000, 11,000, 18,000, 16,000. Okay, so sum of profit divided by number of years எவ்வளோங்க, 1 2 3 4. Okay, so 4 years சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், 15,000 rupees. ஓகேங்களா, ஸோ அதோட
நம்பர் ஆஃப் இயர்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும் 45,000 rupees. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துக்கே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ். நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் எவ்வளோங்க 3 years. இதை வந்து இங்கேயே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். இது வந்து ஒரு ஷார்ட் கட். ஓகேங்களா? ஸோ இதை டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டைரெக்டாகவே மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அது வந்து ஈஸியாக உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பை சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு ஈஸியாக கால்குலேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நவ் வி வில் கோ ஃபார் exercise problems. So let us discuss one basic problem. Calculate amount of goodwill. அவ்வளோதான். இப்போ இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. கால்குலேட் அமௌண்ட் ஆஃப் குட்வில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சம்மு இன்சைட் டிஸ்கஷன் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடா இல்லை சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடா இல்லை கேபிட்டலைசேஷன் மெத்தடான்னு தெரிய வரும். ஓகே, பட் the question belongs to goodwill, nature and valuation chapter. So goodwill is to be valued at 3 years purchase of 4 years average profit. So 3 years purchase, 4 years nigகிறது இந்த 4 years. Next, profits of the firm for last 4 years ending 31st March were 2017 12,000, 2018 18,000, 2019 16,000, 2020 14,000. ஸோ எல்லாமே என்னது ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ நம்ம இது டிடெக்ட் பண்ண தேவையில்லை. ஸோ now we will move to solution. But before moving the solution, very important thing, this problem belongs to which method? ஓகேங்களா? இந்த இடத்துக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் அதை பார்த்து சொல்லக்கூடாது. இந்த இடத்துக்கு வந்து என்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட்டுங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துக்கு கொஸ்டின் என்ன, வெறும் குட்வில் கால்குலேஷனுங்கிறது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன மெத்தட் வரும், சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். ஓகே, சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். Next, we will move to calculation part. So average profit method, there are two types, simple average profit method, weighted average profit method. This problem belongs to simple average profit method. First of all, we should write down the formula. Okay, so what is the formula? Goodwill is equal to average profit into number of years purchase. Okay, so we have to find out average profit. Okay, so how to find out average profit? Average profit into divided by average profit is equal to sum of profit divided by number of years. ஓகேங்களா? ஸோ இதில் sum of profit divided by number of years. Okay, so sum of profit, how we will find them? This total 12,000 plus 18,000 plus 16,000 plus 14,000. So sum of profit rupees 12,000 plus 2018 amount is rupees 18,000 plus rupees 16,000 for 2019, and finally 2020 is 14,000 rupees. Okay, this is sum of profit divided by number of years. So 4 years are there. Okay,
So if you will substitute, you will get sum of profit. So if you will substitute, it will come 15,000. It means this 4 years sum of profit divided by 4 years. Okay, substitute பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 15,000. This is called average profit. Okay, this is only average profit. But we want to find out goodwill. So how we will find out goodwill? What rupees 15,000 into number of years purchase. Number of years purchase is 3 years. Okay. So the goodwill is rupees. Goodwill is rupees. Rupees 45,000. Okay. So let us use one shortcut here. See, average profit into number of years. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ இங்கே கவனிங்க. ஸோ இந்த இடத்துக்கு வந்து என்ன பண்ணணும்னா இன்ட்டு 3 years பர்ச்சேஸை டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். இப்போது 12,000 rupees, 18,000, 16,000 ப்ளஸ் 14,000 டிவைடட் பை 4 years. இது எதுக்காக ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? ஆவரேஜ் ப்ராஃபிட். ஓகேங்களா? மறுபடியும் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 3 years பர்ச்சேஸுங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ இது வந்து வேஸ்ட் ஆஃப் தி டைம். இதுக்கு பெட்டராக என்ன பண்ணணும், இன்ட்டு 3 years பர்ச்சேஸை இங்கே யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் 60,000 டோட்டல் வருது, டிவைடட் பை 4. இதை சப்ஸ்டியூட் பண்ணால் 15,000. 15,000 into 3, directly we are getting 45,000 rupees. ஓகேங்களா? ஸோ you can use this methodology also. This will help you during the examination to save your time. Okay. Okay, so next we will move to another one question. Okay, so next we will go another one problem. So okay. Calculate value of goodwill. Okay, so எடுத்த உடனே we should not come for the decision, either it is simple or weighted or super profit or capitalization. Okay, after reading complete problem only we should take the decision. Now Sumit purchased Amit's post business on 1st April 2020. So எப்போ purchase பண்றாரு? 1st April 2020. Goodwill was decided to be valued at 2 years purchase of average normal profit of last 4 years. So 2 years purchase of average normal profit of last 4 years. Okay, so அப்போ இது என்ன மெத்தட்? Simple average profit method. So the profit for the past 4 years were, so 4 years வரது கொடுத்துருக்காங்க. So profit, 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 profit. In case loss வந்துச்சுன்னா லாஸை வந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும், பட் இயர்ஸில் சப்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. Keep it on your mind. Next, abnormal loss was debited to profit and loss account for the year ended 31st March 2017. So see, இது வந்து என்னதுன்னா abnormal loss. Okay, so abnormal loss எப்போ? 2017. So 2017 நம்ம என்ன பண்ணணும், இன்க்ளூட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபார்மேட்டில் அப்படி தான் பார்த்துட்டு வந்தோம். abnormal loss வந்து என்னாகும், ப்ராஃபிட்டை ரெடியூஸ் பண்ணும். நார்மல் லாஸில் என்ன ஆகும், ப்ராஃபிட்டை ரெடியூஸ் பண்ணும். ஸோ ரெடியூஸ் பண்ணுறதுலாம் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஓகே, பிகாஸ் இட் வில் நாட் அக்கர் அகைன் அகைன். நவ் நெக்ஸ்ட், a fixed asset was sold in the year ended 31st March 2018 and gain rupees 25,000 was credited to profit and loss account. Okay, so first of all this amount belongs to 2018. Okay, and then what happened, profit. So this is abnormal profit. Asset sales பண்றாங்க, fixed asset sales பண்றாங்க, அதுல வர்ற gain என்னது, abnormal
profit. Okay, so the abnormal profit நம்ம என்ன பண்ணணும் இந்த இயர்ல subtract பண்ணணும். Next, in the year ended 31st March 2019, assets of the firm were not insured due to oversight. Okay, so 2019. Next, insurance premium not paid was rupees 15,000. Okay, so 2019 என்ன பண்றாங்க இன்சூரன்ஸ் அமௌண்ட் பேமெண்ட் பண்ணல. ஓகேங்களா, so it is recurring in nature. Okay, so what should do, we will subtract. Okay, what we will do, we will subtract, because insurance premium we will pay year by year. Okay, it may be outstanding. Okay, but however we have to pay, just to assume like this. Okay, now we will go for the calculation part. See my dear student, so we have taken question number 12, page number 3.31. so இந்த ப்ராப்ளத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்நார்மல் லாஸ் அப்நார்மல் கெயின்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம நார்மலாக இயரும் ப்ராஃபிட்டும் இது மட்டும் தான் நம்ம எடுத்துக்குவோம். பட் இது மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க, நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு ஒரு காலம் செப்பரேட்டாக டிவைட் பண்ணி கொடுக்கணும். ஸோ ஃபைனலாக அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணது போக நம்மளுக்கு என்ன கிடச்சிடும் நார்மல் ப்ராஃபிட். ஸோ நவ் 2017, 2018, 2020, 2017, 2018, 2019, 2020. So the profits are 80,000, all are profit. Okay, so 80,000, 1,45,000, then 1,60,000. So this one we will add. Already we have discussion of abnormal loss. How much? It is 20,000. Okay, so we will add. So this 1 lakh. Next, so next this year we will subtract, because abnormal gain minus 25,000. Next 2019, so that is a expenditure. Okay, so however we will pay. Okay, so we are subtracting, so minus insurance is 15,000. Okay, so 1,45,000, then it is 2 lakhs. Okay, so now we will find out the total normal profit. Okay, so 5,65,000. So now total normal profit is 5,65,000. So now we will go for calculation part. This formula goodwill is equal to average profit into number of years purchase. Okay, then okay, so average profit, how we will find out? This normal profit divided by number of years. 5,65,000 is 5,65,000 divided by number of years, 4 years. Okay, then what I told you, my dear student, please substitute with number of years purchase also. Okay, then you will get immediate answer. Okay, how we will specify here? Okay, so like you substitute it, then you will get the final answer. Okay, so I have already calculated. It comes rupees 2,82,500.
purchase டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணும்போது we are getting the answer immediately. Okay, so we can save the time. Okay, so please use this type of methodology. Okay, once again I will revise this problem, my dear student. ஸோ இது மாதிரி ஒரு சம்ம கொடுத்துருந்தாங்கன்னா சம்மிலேயே வந்து எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் எப்படி தெரிஞ்சுக்கணும். அப்நார்மல் லாஸாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணணும், அப்நார்மல் கெயினாக இருந்துச்சுன்னா நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோம், ரெகுலர் எக்ஸ்பெண்டிச்சராக இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம், சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஓகே, ரெகுலர் இன்கம்ஸ் ஒரு வேளை கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி இந்த இடத்துக்கே மார்க் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம கால்குலேஷன் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இயர் ப்ராஃபிட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நார்மல் ப்ராஃபிட். ஸோ இது மாதிரி ஒரு டேபிள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ண பிறகு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா டோட்டல் நார்மல் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ். இந்த ஃபார்முலா கம்பல்சரி எழுதணும். இதுக்கு கீழே நீங்கள் யூஸ் பண்ணுற டெக்னிக்லாம் வந்து ஷார்ட்கட்ஸ். ஓகே, ஸோ நம்ம என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணியிருக்கிறோம், அதை ஆவரேஜ் ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போதே நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸை டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ வி ஆர் கெட்டிங் what is a goodwill answer directly. Okay, so it will save your time. Okay, my dear student, in the next video I will upload weighted average profit method. Okay, so thank you so much.